ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரே ஒரு எக் வச்சு ஃபஜ்ஜியான ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எக்லெஸ் ப்ரௌனி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு நமக்கு 40 கிராம் பட்டர் தேவைப்படும். இந்த பட்டரில் 90 கிராம் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரும் சாக்லேட்டும் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் டபுள் பாய்லர் மெத்தட் அப்படி இல்லைன்னா ஓடிஜியில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 40 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். நான் 20 கிராம் ஒயிட் சுகர், 20 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் ஃபுல்லாக ஒயிட் சுகர் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி லைட்டாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப பீட் பண்ணணும்னு இல்லை, சுகர் நல்லா கரைஞ்சா போதும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 30 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னில் நம்ம பேட்டர் ஆட் பண்ணிடலாம். ஓடிஜியை 180 டிகிரியில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ப்ரௌனியை 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொரு பீசஸ்க்கும் ஒவ்வொரு டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ரௌனி செய்யும் போது ப்ளம் கேக்கும் பேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.